அடிப்படையாக இருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை தொடங்கிய பிறகுதான் இன்றைக்கு பெண் சிசு கொலைகள் தடுக்கப்பட்டது. அம்மா அவர்கள் பெண் பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு படித்து முடித்த பெண் பிள்ளைகளுக்கு தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை கொடுத்த பிறகுதான் பெண் கல்வி திட்டம் உயர்த்தப்பட்டது. கல்லூரி முடித்த பெண்களுக்கு 50,000 உதவித்தொகை, 8 கிராம் தாலிக்கு தங்கம், இது போன்ற திட்டங்களை அம்மா அவர்கள் தந்தார்கள். இன்னும் குறிப்பாக அவர் புரட்சி அம்மா இன்றைக்கு உலகம் போற்றும் வகையிலே பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியாக செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் அவர்கள் வருகின்ற தேர்தலிலே மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டும். அம்மா அவர்களின் திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்த வேண்டும். இந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்ட சகோதரி மாணவி ராஜா அவர்களை நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தர்மராஜ் அவர்களை, நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஊராட்சி மன்ற உறுப்பினர் அருமை பிறந்த தின விழா முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை அருமை தம்பி நாகராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனதார பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மகளிர் தினம் விழா என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. மகளிர் தினத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த தின விழா கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் இதை காட்டிலும் ஒரு பொருத்தமான நிகழ்வு எதுவாகவும் இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் மகளிர்களை உயர்த்த அவர்களை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு அற்புதமான திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் கொண்டு வந்தார். அதனைத்தான் அன்பு தம்பி கஜா அவர்கள் இங்கே வரிசைப்படுத்தி காட்டினார். எத்தனையோ திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். கூட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலைய திட்டம், கிரைண்டர் மிக்ஸ் தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாய் வழங்கினார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை அவர் கொடுத்தாலும் கூட நான் வியந்து பாராட்டக்கூடிய திட்டம், வியந்து போற்றக்கூடிய திட்டம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற பொழுது அந்த குழந்தையின் பெயரின் முதல் எழுத்தை அந்த பெயர் வைக்கின்ற போது அந்த குழந்தையின் தந்தையின் முதல் எழுத்தைத்தான் இனிஷியலாக வைப்பார். ஆனால் தாயின் பெயரின் முதல் எழுத்தை இனிஷியலாக வைக்கலாம் என்ற அங்கீகாரத்தை உருவாக்கியவர் மாணவி அம்மா. உங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையிலே அந்த அறிவிப்பினை அம்மா அவர்கள் வெளியிட்டார்கள். இங்க வந்திருக்க யாராச்சும் உங்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை இனிஷியலாக வச்சிருக்கீங்களா? வைக்கல. இனிமேல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்களில் இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் முதல்ல பிள்ளைகளுக்கு இனிஷியலாக வைங்க. ஏன்னா இது அம்மா உங்களை சிறப்பு செய்வதற்காக, உங்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அம்மாவோட வகுத்து தந்த திட்டம். எனவே வருகை தந்திருக்கக்கூடிய பெண்களாக உங்க மகளுக்கோ குழந்தை பிறந்ததுன்னா நீங்க முதல்ல அவங்களுக்கு பெயர் வைக்கும் போது அம்மாவோட பெயரில் முதல் எழுத்தை இனிஷியலாக வைக்கணும். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இது வந்து கம்ப்யூட்டர் உலகம். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அம்மா அவர்களுக்கு இருந்தது. அதன் அடிப்படையில்தான் எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்தார்கள். ஒரு பெண் பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா அந்த பெண் பிள்ளையோட வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு அம்மா அவர்கள் உதவி செஞ்சாங்க. சீமந்தத்திலிருந்து திருமண உதவி தொகையிலிருந்து எல்லா விஷயம், குழந்தையை பெற்றுக் கொள்வதிலிருந்து அந்த பரிசு பெட்டகம் முதல் கொண்டு எல்லா விதமான
உதவிகளை உங்களுக்காக செய்தவர் அம்மா அவர். நீங்களாம் உங்களை எப்படி நீங்க நினைக்கணும்னா ஒரு அம்மா மாதிரி நினைக்கணும். அந்த தைரியம், அந்த வீரம், அந்த விவேகம், மதிநுட்பம், இதிலெல்லாம் நீங்கள் உதாரணமாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அம்மா அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அம்மா அவர்களுக்கு தான் இன்றைக்கு பிறந்த தின விழாவிலே தம்பி நாகராஜன் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். தம்பி நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கார். நாங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கோம் இல்லை. இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இன்னைக்கு நடத்த முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்மா தான். அம்மா அவர்களை எடுத்துக் கொள்வதெல்லாம் நீங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்பெறத்தக்க வகையில் அந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே உங்களுக்காக உழைத்த அம்மா அவருடைய கட்சிக்காக வருகிற தேர்தலில் இரட்டை இலைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறார்களோ ஒரு நல்லாட்சி மலர, மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சி மலர உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வைத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மாவட்ட செயலாளரும் முன்னாள் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் சின்னப்பாக்கம் பிரசாத் ராஜேந்திரன் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குவார்கள். ஒரு டேப்ல பிரிப்பா ஒரு டேப்ல பிரிப்பா அந்த தோசைகள் இருப்பா Yeah.